ஒத்த சீட்டுக்கெல்லாம் இவ்வளவு கதறல் இருக்கு. அப்ப நான் 234 தொகுதியில் நிக்கிறேனே அப்படின்றீங்க. யார ஒத்த சீட்டுன்றீங்க, யார விமர்சிக்கிறீங்க? ஒத்த சீட்டுக்கு யாரா இருக்கா? நான் இருக்கிறேன். நீங்க திருமாவளவனை டார்கெட் பண்ணி பேசுறீங்க. திரும்ப நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் விமர்சிக்கல, உங்களை எங்க விமர்சிச்சாரு? அதாவது தனிச்சு புடுங்க போறீங்க யார கேட்டாரு? யார கேட்டாரு? தனிச்சு நிக்கிறவங்கள கேக்குறாரு. யார் கட்சிக்கிறா? நாம் தமிழர் கட்சி. சரி, தனிச்சு என்ன புடுங்க போறீங்க? காங்கிரஸ் வேண்டாம், பாஜக வேண்டாம்னு என்ன புடுங்க போறீங்க கேட்டாரு. கேரளாவில் வந்து காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம்னு தான் கம்யூனிஸ்ட் கட்சி புடிங்கிட்டு இருக்கு. அதே போலதான் அங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, டெல்லியில கெஜ்ரிவால், பஞ்சாப்ல கெஜ்ரிவால், அவங்க புடுங்கினது எல்லாமே காங்கிரஸ் வேண்டாம், பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டு எடுத்துதான். அவருடைய அரசியல் அனுபவத்தில் சொல்றாரு, நீங்க தனியா நின்னா கரை சேர முடியாதுன்றாரு. இப்ப எந்த கரைக்கு போயிட்டாரு அவரு? கொடியேற்ற முடியங்க, சொந்த கட்சியை கொடியேற்ற முடியலையே. உங்க கூட்டணி கட்சி ஆட்சியில நீங்க என்ன கரை சேர்ந்துட்டீங்க? திமுக கல்வி வைப்பாரு. நாம் தமிழர் கட்சி நோக்கி விமர்சனம் வைக்கிறார்ல. தமிழ் தமிழ் என்று பேசுவானாம், ஆனா சாதியை எதிர்க்க மாட்டானாம். நாம் தமிழர் கட்சி சாதியை எதிர்க்குது. நாங்க நாம் தமிழன் கூப்பிடுறப்ப சாதியை கடந்து மதத்தை கடந்து தான் வர்றான். தமிழன் வந்து நிக்கிறான். உனக்கு மொழியின வேணுமா, சாதி மதம் வேணுமான்னு கேட்கிறோம், களத்துல கேட்கிறோம். சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமுறையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கு.